ஹாய் ஆல், வெல்கம் டு சமையல் வித் கனி. இந்த ரோட் சைடு இட்லி கடையிலலாம் இட்லிக்கு மேலே நிறைய தக்காளி குழம்பு ஊற்றி கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த குழம்புக்கு இருக்கிற டேஸ்ட்டே தனிங்க. வாங்க அந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து எங்கள் வீட்டில் 4 பேர் அப்படின்றதுனால நான் எங்களை வீட்டுக்கு ஏற்ற அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன். ஸோ 4 பேருக்கு வர மாதிரி. ஸோ இங்கே வந்து ஒரு 5 தக்காளி, பழுத்த தக்காளியாக ஒரே ஒரு விசில் மட்டும் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துருக்கேன். அதுக்கு மேலே போட வேணாம், ரொம்ப குழஞ்சி போயிடும். ஸோ வந்து அந்த தோல் மட்டும் நீங்கணும். நீங்கள் வந்து குக்கரில் வைக்கல அப்படின்னா இங்கே பாட்டில் கூட வச்சு வேக வச்சுக்கலாம். ஆனால் வந்து கேஸ் மிச்சமாகுமேன்னு நான் ஒரு விசில் விட்டு எடுத்துட்டேன். ஸோ இதை தோல் நீங்கினதுக்கப்புறமா இதை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் நல்லெண்ணெய், கடலெண்ணெய் 2 எண்ணெயில் ஏதாவது ஒரு எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஜீரகம் போட்டு பொரிய விட்டுட்டு நறுக்கி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்குறதுக்கு உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட் அது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. இந்த குழம்புக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. விட்டு நல்லா கலரி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இது நல்லா கொதித்து ரெடி ஆனதுக்கப்புறமா நல்லா புளிச்ச மாவு இருக்கும் இல்லையா, இட்லி மாவு இல்லை தோசை மாவு, அதுலேருந்து ஒரு கரண்டி எடுத்து நல்லா தண்ணியில் கலக்கி அது இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா திக்னஸ் எதுவுமே இல்லை, நம்ம வெறும் தக்காளி அரைச்சி தான் ஊற்றிருக்கோம், வேறு திக்னஸ் எதுவுமே கிடையாது, கொலன்னு இருக்காது குழம்பு. ஸோ அதனால் ஒரு கரண்டி வந்து தோசை மாவு ஊற்றி கொதிக்க விட்டுட்டு அது கூட கை நிறைய கருவேப்பிலை, கொத்தமல்லி, அது கூட ஒரே ஒரு பிஞ்ச் வந்து நாட்டு சக்கரை போட்டு கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா அடடடடடா தேவாமிரதமாக இருக்கும். இது நல்லா சுட சுட இட்லி தோசை அது மேலே தொட்டு சாப்பிடக்கூடாதுங்க, ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடணும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சமையல் வித் கனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி குக்கிங்.